அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா சிஎன்சி கேட் கேம்ப் ட்ரைனிங் சென்டர் சென்னை. நான் உங்க சரவணன். நம்ம ஸ்ரீ விநாயகா சிஎன்சி யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும், வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னோட ரொம்ப 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 ஹார்ட்லி தேங்க்ஸ். காட் பிளஸ் யூ ஆல்வேஸ். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன கண்டென்ட் கொண்டு வந்திருக்கேன்னா, மாஸ்டர் கேம்ப் 22 வெர்சஸ் மாஸ்டர் கேம்ப் 2025. அதாவது மாஸ்டர் கேம்ப் 2022 கம்பேரிசன் மாஸ்டர் கேம்ப் 2025. ஓகே, ஸோ எல்லாருமே மாஸ்டர் கேம்ப் 25 லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்துருச்சு சார், அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்க, ரொம்ப ரேர் கேசஸ் அதான் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ என்னோட பார்வையில் மாஸ்டர் கேம்ப் 2025ஓட மெயின் பெனிஃபிட் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மாஸ்டர் கேமோட மெயின் பெனிஃபிட்டே என்ன அப்படின்னா, எத்தனையோ சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும்போது மாஸ்டர் கேம் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ப்ரெஃபரன்ஸ் பண்றாங்க எல்லாருமே. ஒரு நல்ல அதாவது இன்னைக்குமே அவங்க 2025 வரைக்கும் லேட்டஸ்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா காரணம் இல்லாம இல்லை. கரெக்டா? அதுக்கான காம்படிஷன் இருக்கு, அவங்க காம்படிட்டிவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பிளஸ் growth அண்ட் டாக்டிக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ மாஸ்டர் கேம்ப் 2025ஓட யானை பலம் என்னன்றது பார்ப்போம். 2022ஓட பலம் அப்படின்றது என்னன்னா, எல்லாமே வெர்ஷன்ஸ் தான், ஒரு வெர்ஷன்ஸ். பட் மாஸ்டர் கேம்போட மொத்த யானை பலமே வந்து டைனமிக் மில்லிங் தான். ஸோ அந்த டைனமிக் மில்லிங்ன்ற ஒரு கான்செப்ட், இப்போ நீங்கள் மிஷினில் போனீங்கன்னா மில்லிங் டிஃபால்ட்ல டைனமிக் மில் 2D மில்ல இருக்கும். அதே மாதிரி 3D மில்ல ஆப்டிமம் டைனமிக் ஆப்டிமம் ரஃபிங்னு இருக்கும். ஓகே, இந்த டைனமிக் பில்டிங்கோட ஒரு யானை பலமே வந்து யூட்டிலைஸ் த என்டையர் ஃப்ளூத் லென்த் ஆஃப் த கட்டிங் டூல். அதாவது டெப்த் ஆஃப் கட் பிடிக்காதவங்க, டெப்த் ஆஃப் கட் கொடுத்து ப்ரோக்ராம் பண்றவங்க, அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப இதுதான் அதோட யானை பலம். பட் அதுல ஒரு சின்ன ப்ராப்ளமும் இருக்கு. அதை மாஸ்டர் கேம்ப் 25 ஓவர் கம் பண்ணியிருக்காங்க. அந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் கொஞ்சம் நல்லா இருக்கு. அதை நான் உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறேன். ஓகே, சரி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் வியூல போறேன், டூல் போறேன் எப்பவும் போல. ஓகே, இது மாஸ்டர் கேம்ப் 2025. ஸோ ப்ராப்பர்ட்டி போறேன், டூல் செட்டிங் போறேன். ஸோ டூல் செட்டிங்ல வந்து நான் உங்களுக்கு இந்த ஸ்டாக் செட்டப் பேஜ் வேற நிறைய பேர் கேட்டாங்க. எனக்கு மாஸ்டர் கேம்ப் 22க்கும் 21க்கும் 18க்கும் கம்பேர் பண்ணும்போது 2023 வெர்ஷன்லயே இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நியூ ஸ்டாக் செட்டப்பை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. 25லயும் அதே பேஜ் தான். ஸோ இந்த ஸ்டாக் செட்டப் பற்றின வீடியோ நான் கண்டிப்பாக அனுப்புகிறேன், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் வரவிருக்கும் காலங்களில். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன மேஜர் டிஃபரன்ஸ்ன்றதை முதல்ல பார்த்துப்போம். ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எப்படி நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் இயர் ஜான்வரியில் நம்ம மாஸ்டர் கேம்ப் 2025 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் ப்ரோக்ராம் நம்பர்லாம் கொடுக்கணும். ஸோ நான் மிஷின் போயிட்டு இப்போ வந்து நான் டிஃபால்ட் ப்ரோக்ராம் நம்பர் ஸோ இங்கே கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி என் சீக்வன்ஸ் நம்பரும் 1 இங்கேயும் 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து என்னோட மாஸ்டர் மாடல் அது எனக்கு தேவையில்லை. ஐ ஜஸ்ட் கோ டு ஸ்டாக் செட்டப். ஸோ ஸ்டாக் செட்டப்பில் போயிட்டு நான் வந்து ரெக்டாங்குலரில் போயிட்டு இதை ஃபுல் கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிக்கிறேன், மொத்தமுமே எண்ட் செலெக்ஷன். ஸோ கொடுத்து இதை ரா மெட்டீரியலாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு ஓகே, நான் அவ்வளோதான். ரா மெட்டீரியல் எனக்கு சைஸ் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, ஸோ நான் அப்படியே அதை ஓகே கொடுத்துட்டு வெளியில வந்துடுறேன். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்கு, இன்னும் டீட்டெயிலாக நம்ம நிறைய பேஜஸ் அதில் பார்க்கலாம். இன்னும் மாஸ்டர் மாடல் இருக்கு, ஒர்க் ஹோல்டிங் இருக்கு, டூல் இருக்கு, சிமுலேஷன் இருக்கு. இதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் எப்பவும் போல உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தரேன். சரியா? ஓகே, இப்போ ஸ்டாக் செட்டப்பில் வந்து நம்ம மாடல் செட் பண்ணியாச்சு, ஆரிஜினை கரெக்டாக மிடில் வச்சாச்சு, ஸ்டாக் வந்து கரெக்டாக அவங்க ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க. நான் ஓகே கொடுத்துட்டு வெளியில் வந்துட்டேன். இப்போ டூல் பாத்தில் டைனமிக் மில். ஸோ டைனமிக் மில்ல என்னோட மிஷினிங் ரீஜன் வந்து நான் இது என்னோட மிஷினிங் ரீஜனாக கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஸ்டே இன்சைட் அவாய்டன்ஸ் ரீஜன், அதில் வந்து நான்
இதையும் இந்த போர்ஷன், இந்த ரெண்டு போர்ஷனையும் அவாய்டன்ஸ் ரீஜனா கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்துறேன். ஓகே, இப்போ அப்படியே நான் ஓகே கொடுத்துட்டு உள்ள போறேன். இதுதான் இதோட யானை பலம் அப்படின்னு சொன்னல, அந்த டைனமிக் மோஷன். இது எல்லா சாஃப்ட்வேர்லயும் இருக்கும். ஒருத்தங்க வந்து ஸ்பைரல் மோஷன் சொல்லுவாங்க, சில பேர் ஹெலிக்ஸ் மோஷன் சொல்லுவாங்க. இது வந்து டைனமிக் மோஷன்ன்றது வந்து நம்ம வீட்டில் அன்றாடம், வீட்டில் மம்மி வந்து தோசை சுடுவாங்கல்ல, அம்மா தோசை சுடும்போது கொஞ்சமா ஒரு மாவு கரண்டி எடுத்து ஊத்திட்டு அதுக்கப்புறம் அந்த தோசையை கொஞ்சம் கொஞ்சமா பெருசு பண்ணுவாங்கல்ல, அதுதான் இது. ஓகே, ஸோ நான் டூல் போறேன். டூல் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் டூல் போறேன். கிரியேட் டூல்ல நான் வந்து ஃபிளாட் அண்ட் மில்ல ஒரு 16 mm கட்டர் எடுத்துக்கிறேன். சும்மா இப்போதைக்கு 16 mm கட்டர் எடுத்துட்டு நான் ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஃபீட் ரேட் வந்து எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு 350 கொடுக்குறேன். ஸ்பிண்டில் ஸ்பீட் வந்து ஒரு 2500 கொடுக்குறேன். பிளஞ்ச் ரேட் வந்து நான் 30 கொடுக்குறேன், 30. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நேராக ஹோல்டர் போகிறேன். ஓகே, கட் பேராமீட்டர் போகிறேன். ஓகே, கிளைம் எல்லாம் ஓகே. ஸ்டெப் ஓவர் வந்து நான் ஒரு 3 mm 3 mm ப்ரோக்ராம் பண்ண போகிறேன். கட் ஆர்டர் ஆப்டிமேஷன், எஸ், இது ஒரு குட், இதுவும் ஒரு பலம் தான் டைனமிக் மில்லிங்க்கு. ஒரு 0.5 வாலில் ஸ்டாக் வச்சுக்கிறேன், ஒரு 0.5 ஃப்ளோரில் ஸ்டாக் வச்சுக்கிறேன். அப்புறம் பேக் ஃபீட் ரேட் அது எப்பவும் போல் நான் கொடுத்துக்கிறது. ஓகே, மினிமம் டூல் பாத் ரேடியஸ் வந்து நான் 1 mm கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து டெப்த் ஆஃப் கட், ஓகே, ஐலாண்ட் ஃபேஸிங் போகிறேன். இங்கே நான் எவ்வளோ ஸ்டெப் ஓவர் கொடுத்தேனோ அந்த ஸ்டெப் ஓவரை அப்படியே ஐலாண்ட் ஃபேஸிங்கில் நான் கொடுத்துட்றேன். ஐலாண்டுக்கு மேலே 0.5 ஸ்டாக் வச்சுக்கிறேன். நேராக ஃபினிஷ் பாஸ் போகிறேன். அது என்னன்றதை சொல்கிறேன். லிங்கிங் பேராமீட்டரில் கிளியரன்ஸ் ஆகிட்டு ரிட்ராக்டிவ் ஃபீட் பிளேன் ஓகே, எல்லாம் ஓகே. இதெல்லாம் வந்து அப்சல்யூட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ கிளியரன்ஸ் ஹைட் வந்து 50 mm ஒன்லி ஸ்டார்ட் அண்ட் எண்ட். ரிட்ராக்ட் வந்து 3 mm. ஃபீட் பிளேன் 2 mm. டெப்த்து ஓகே -15. என்ட்ரி மோஷன் இங்கே ஒரு 5 mm கொடுத்துக்கிறேன். Z கிளியரன்ஸ் 1 mm கொடுத்துக்கிறேன். பிளஞ்ச் ஆங்கிள் 1 டிகிரி கொடுத்துக்கிறேன். செயின் ஜாமெண்ட்ரி இதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஆட்ல போயிட்டு பாயிண்ட்ல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி டாப் பிளேனுக்கு வந்துட்டு பாயிண்ட் வச்சுட்டு ஓகே. ஓகே, ஸோ சென்டர் ஆன் பாயிண்ட். கூலண்ட் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதான் டைனமிக் மில்லிங். ஸோ இதோட சிமுலேஷன் பார்த்துட்டு வரலாம். ஸோ நான் டெப்த் ஆஃப் கட் கொடுக்கல. ஓகே, அது கொடுக்காததுக்கு ரீசன் நிறைய சொல்லலாம். அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண இந்த 1 hour பத்தாது. 1 hour பத்தாது. அப்புறம் எப்படி அந்த 1 hour பத்தாதுன்றப்போ நம்ம எல்லாத்தையும் யூடியூப்ல சொல்ல முடியாதுல்ல, உங்களுக்கும் போர் அடிச்சிடும். ஸோ இதான் அந்த ஹெலிக்கல் மோஷன். இது ஆல்ரெடி மாஸ்டர் கேம்ல ஒர்க் பண்றவங்களுக்கு தெரியும். பட் இதை வச்சியே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour 45 minutes கிட்ட கத்துக்கலாம் இந்த ஹெலிக்கல் மோஷனை மட்டும். ஏன்னா அவ்வளோ ஃபியூச்சர் இருக்கு அந்த ஹெலிக்கல் மோஷன்ல. இதுதான் டைனமிக் மில்லிங்கோட ஒரு அசுர பலம். அந்த டூல் பாத் ரேடியஸ் அவன் மறக்கவே மாட்டான். நம்ம அந்த மினிமம் டூல் பாத் ரேடியஸ் கொடுத்துருக்கோம்ல, அந்த 1 mm, அதை வச்சுதான் அங்க பாருங்க அந்த அந்த கிரிட்டிக்கலா இருக்கிற ஏரியாலலாம் வந்து ஒரு மாதிரி அலாங் மோஷன்ல போவான். அக்ராஸ் மோஷன்ல போக மாட்டான், அலாங் மோஷன்ல போவான். அது என்ன அலாங் மோஷன் அப்படின்னா, இந்த டைனமிக் மில்லிங்கோட சிறப்பம்சமே வந்து அந்த ஸ்பைரல் மோஷன் தான். அந்த ஸ்பைரல் மோஷனை அப்படியே ஃபாலோ பண்ணி தான் போவான். ஸோ இங்கெல்லாம் வந்து டூல் உள்ள போக முடியல. ஓகே, நம்ம இன்னும் கொஞ்சம் சின்ன கட்டர் எடுத்திருந்தா கரெக்டான்னு இருக்கும். டயாமீட்டர் சொல்றேன். பாராமீட்டர்ல டூல் டபுள் கிளிக் ஒரு 12 mm கட்டர் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதுக்குன்னு 12 mm வச்சு பண்ணக்கூடாது எடுத்தோடனே, அதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி இருக்கு.
எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. ஒரு மேனுஃபேக்சர் இன்ஜினியரா எனக்கு மாஸ்டர் கேம்ல இந்த டைனமிக் மில்லிங் வந்து ஒரு லவபிள் காட் நான் அப்படின்னே சொல்லுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த டைனமிக் மோஷன். செல்லக்குட்டின்னு கூட சொல்லலாம். ஓகே, அது மேல ஒரு இருக்கிற பற்றுனால தான் கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ்க்கு மேல நான் வெறும் மாஸ்டர் கேம் ட்ரைனரா மட்டுமே இருக்கேன். ஸோ எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இதுல. ஸோ நல்லா இருக்கும். ஒன்னொன்னையும் நம்ம அனுபவிச்சு செய்யும் போது சூப்பரா இருக்கும். இதை மிஷின்ல போட்டு ரன் பண்ணும்போது இன்னும் சூப்பரா இருக்கும். அப்படியே பொறுமையா பாருங்க. நேரம் நீங்க ஸ்கிப் பண்ணிருப்பீங்க தெரியும். யாரா இவன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க, ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணக்கூடாது. இந்நேரம் டூல் வந்து கண்டிப்பா பிரேக் ஆயிட்டு இருக்கும். என்ன எதனால அப்படின்னா நான் சொல்றேன். எதனால அப்படின்னா அதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கு. நீங்க உட்காந்து நம்ம அனலைஸ் பண்ணா நிறைய பண்ணலாம். ஏன்னா அந்த அந்த ஐலாண்டை வந்து அவ்வளோ ஸ்டாக்கை வச்சுட்டு அது லாஸ்டா அந்த 3mm எடுத்ததுல அப்பவே வந்து என்ன ஆகும்னா, ஓகே டைனமிக் மில்லிங்ல தான் அது போகுது, ஐஜே ப்ரோக்ராம்ல தான் போகுது, நோ ப்ராப்ளம். பட் இந்த ஐலாண்டை வந்து இந்த டெப்த் எடுக்கும் போதே அது கொஞ்சம் கரைச்சிருந்ததுன்னா கரெக்டா இருந்துட்டு இருக்கும். பட் அது அப்படி பண்ணல. மொத்தமா ஸ்டாக்கை வச்சுட்டு ஃபைனலா எடுக்குது. மேபி நீங்க டெப்த் ஆஃப் கட்டை யூஸ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆலே அது கை வச்சிருக்கலாம். நம்ம டெப்த் ஆஃப் கட் யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2mm கொடுக்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்டே அது கை வைக்கும். பாரு, இந்த மாதிரி நீங்க நிறைய கத்துக்கலாம். மாஸ்டர் கேம்ல நிறைய கத்துக்கலாம். ஒரு மேனுஃபேக்சரிங் இன்ஜினியருக்கு, ப்ரொடக்ஷன் இன்ஜினியர்ஸ்க்குலாம் இது ரொம்ப 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 நல்ல சாஃப்ட்வேர். இது அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறது. அதுவும் 25 வரைக்கும் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இதுல இன்னொரு சூப்பரான ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க 25ல. இப்ப பாத்தீங்களா அந்த ஐலாண்ட் அது மேல இருந்தே விடாது நீங்க டெப்த் ஆஃப் கட் கொடுத்தீங்கன்னா. அதனால கொஞ்சம் அதுதான் நான் சொன்னேன்ல, இதெல்லாம் சொல்றதுக்கு நம்மளுக்கு 1 ஹவரே பத்தாது, 2 மணி நேரம் கூட பத்தாது. ஸோ நீங்க இப்போ லைவ் கிளாஸ் வரீங்க, லைவா இருக்கீங்க அப்படின்னா நம்ம பேசிக்க போறோம், நேர்ல பாத்துக்க போறோம். இல்ல நீங்க ஆன்லைன்ல வரீங்கன்னா கூட அது உங்களுக்கான நேரம். இப்போ நான் யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்றதுன்றது அனைவருமே பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ. ஸோ அதனால வந்து சில பேருக்கு பிடிக்கும், சில பேர் ஸ்கிப் பண்ணிடுவாங்க, சில பேர் என்னன்னே தெரியாம பாக்குறவங்களும் இருக்காங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறவங்களும் இருக்காங்க. இது மெயினா வந்து ஒரு மெக்கானிக்கல் ஓரியன்டட் சாஃப்ட்வேர். யார் வேணா பண்ணலாம். பேஸ்ட் ஆன் மெக்கானிக்கல் டிப்ளமா, பி, ட்ரிபிள் இ. ஈஸினா ஈஸி தான், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். ஓகே, இப்ப பாருங்க அந்த ஐலாண்ட் நான் சொன்னல டெப்த் ஆஃப் கட் கொடுத்ததுனால. சரி ஓகே, இதெல்லாம் நம்ம அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். இப்போ நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே, நம்மளுக்கு மெயினா அந்த டிஃபரன்ஸ் தான் இப்போ நம்ம டாபிக்கே. இது வந்து நான் மாஸ்டர் கேம் 2025ல பண்ணது. இப்போ இதே காம்பனண்ட்டை நான் 22ல பண்றேன். ஓகே, அப்படியே இதே காம்பனண்ட்டை நான் அப்படியே 22ல பண்றேன். வியூ, டூல் பாத், மிஷின், மில்லிங், டிஃபால்ட், ப்ராப்பர்ட்டி, டூல் செட்டிங், ப்ரோக்ராம் நம்பர், ஸ்டாக் செட்டப், ஆல் சாலிட்ஸ். ஓகே, இப்போ டைனமிக் மில்லிங், மிஷினிங் ரீஜன், நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். ஓகே, அவாய்டன்ஸ் ரீஜன், ஓகே ஓகே. ஸோ டூல் ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் டூல், flat and mill, 16 dia, sorry 12 dia, finish, feed rate 350, spindle speed 2500, plunge rate 30, holder, cut parameter, step over 3mm. ஓகே, ஸ்டாக் வந்து 0.5 எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இதையும் நான் 0.5 எடுத்துக்கிறேன்.
ஓகே 5000. ஓகே, இதுலயும் நான் டெப்த் ஆஃப் கட் கொடுக்குறேன் 2 mm. ஓகே, ஐலாண்ட் 3 mm, ஸ்டாக் above ஐலாண்ட் 0.5, entry motion ஓகே 4 mm, Z clearance 1 mm, flange angle 1 degree, chain geometry, right click, add point, top plane point, okay, okay, centron point, linking parameter, clearance height, absolute depth -15, feed rate 4 mm, feed plane 2 mm, retract 3 mm, clearance 50 mm, and finally the coolant on after. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் பார்த்தீங்களா, ஒன்றும் பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. அப்போ 22 25 ஒரே மாதிரி தானே இருக்கு, பட் இருக்கு. உடனே நம்ம டக்குன்னு பொசுக்குன்னு அந்த முடிவுக்கு வரக்கூடாது. இதுலேயும் நான் மினிமம் டூல் பாத் ரேடியஸ் 1 mm கொடுத்துட்றேன். இப்போ இதையும் நம்ம சிமுலேஷன் பண்ணி பார்ப்போம். இருங்க, மல்டி த்ரெட்டிங் வந்து டெவலப் ஆயிடுச்சு. ஓகே, டக்குன்னு நம்ம அந்த முடிவுக்கு வரக்கூடாது. ரெண்டும் ஒரே மாதிரி தானே சார் இருக்கு, அப்படின்னா சார் 25 அப்டேட். ஒரு பெரிய அப்டேட்டே கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப பெரிய அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. இது நாள் வரைக்கும் ஏற்கனவே இருக்கிற மாஸ்டர் கேம்ப் ப்ரோக்ராமர்லாம் ஈகரா தேடிட்டு இருந்த ஒரு அப்டேட். அது ரொம்ப பெரிய அப்டேட். அது புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், புரியாதவங்க இப்ப பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ டைனமிக் மில்லிங் இதுல மாஸ்டர் கேம்ப்ல இருக்கிற ஒரு கிரேட் பிளஸ் பாயிண்ட் இந்த சாஃப்ட்வேர்ல. ஸோ அதுக்கு முன்னாடி X5, X1, X2, V8.0, V9.0 நிறைய மோஷன்ஸ், நிறைய வெர்ஷன்ஸ் வந்தது. ஆனால் அதில் டைனமிக் மில்லிங் இல்லாத ஒரு கான்செப்ட்னாலேயே அதை நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணல. அப்புறம் அவன் டைனமிக் மில்லிங் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா மாஸ்டர் கேம் நல்லா க்ரோத், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். ப்ளஸ் இதில் இன்னும் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னா, த்ரெட்மில் வந்து ஒரு சூப்பர் அட்வான்டேஜ். இதில் த்ரெட்மில் நல்லா பண்ணலாம். ட்ரில்லிங்க்கு நிறைய கான்செப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏரியா மில்லிங், ஃப்ளோர் மிஷினிங்னே சொல்லலாம் அந்த ஏரியா மில்லிங். ஸோ ஃப்ளோர் மிஷினிங்க்கு இன்னும் சூப்பராக, ஏன்னா நம்ம வந்து ஃபேஸிங்கை மட்டும்தான் நம்ம ஹரிசாண்டலாக நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் ஏரியா மில்லிங் வண்டர்ஃபுல் கான்செப்ட் வெர்சஸ் டைனமிக் மில்லிங் கம்பேர் பண்ணும்போது. பட் டைனமிக் மில்லிங்கில் இருக்கிற மினிமம் டூல் பாத் ரேடியஸ் மோஷன் வந்து ஏரியா மில்லிங்கில் கிடையாதுன்றது ஒரு, அதனால கொஞ்சம் டைனமிக் மில்லிங் லீட் அடிச்சான். ஓகே, டூல் பாத்தில். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் பண்ணுறதுல நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஸ்கிப் பண்ணலாம் சிமுலேஷனை. ஓகே, குட் பாய். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இருங்க. ஓகே, இப்போ இந்த செவர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டூல் பிளெஞ்சிங் ஏரியாஸ் வந்து நிறைய தெரியும் உங்களுக்கு. இந்த பாருங்க, தெரியுதா? இதெல்லாம் அந்த மினிமம் டூல் பாத் ரேடியஸ் பண்ண வேலை. பாருங்க, தெரியுதா? இப்போ எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ண தான் போறோம், இல்லைன்னு சொல்ல. பட் அந்த ஃபினிஷிங்லயே உங்களுக்கு அந்த மினிமம் டூல் பாத் ரேடியஸ் வரும்ல. இப்போ பாருங்க, டூல் காம்போனன்ட்ல போயிட்டு ஹோல்டர் ஆஃப் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன், டூல் பாத் ஆன் பண்ணி காமிக்கிறேன். அந்த மினிமம் டூல் பாத் ரேடியஸ்னா இது வருது பாருங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டூல் பாத்தோட அந்த மினிமம் டூல் பாத் ரேடியஸ் அந்த 1 mm வரும். அதனால தான் அது செவுத்துல வந்து நம்மளுக்கு வந்து இப்படி இப்படி இடிக்கிறது இல்லை. இப்படி இப்படி இடிக்காம இது எப்படி தெரியுமா பண்ணும், டூல் வந்து நேரா இப்படி வந்து இப்படி 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 டங்கு டங்கு டங்குன்னு செவுத்துல இடிக்காம இது எப்படி போகும்னா, செவுத்துல இதோ இப்படி போகும். இதோ இப்படி போகும். என் மவுஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், ஐஸ்கிரீமை ஸ்கூப் பண்ற மாதிரி. அது மாதிரி தான் போகும். ஓகே, சரி. இதை வந்து ரெக்டிஃபை பண்றதுக்கு தான் 25ல என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செம்ம கான்செப்ட் ஒன்று 25ல கொண்டு வந்திருக்கான். என்னன்னா, பேராமீட்டர்ல ஃபினிஷ் பாஸ். ஸோ இந்த ஃபினிஷ் பாஸ் வந்து நான் ஒரு 0.2 கொடுக்குறேன், 0.25 கொடுக்குறேன். அதுக்கு செப்பரேட்டா நான் ஃபீட் ரேட் செட் பண்ண போறேன் 200. ஸ்பிண்டில் ஸ்பீட் வந்து 5000.
Machine finish passes only final depth, wear mode. ஓகே, இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வெரிஃபிகேஷன் கிளிக் பண்றேன். ஸோ அந்த ஃபினிஷ் பாஸ் போகும்போது நான் காமிக்கிறேன். ஓகே, கொஞ்சம் அது அப்படியே பாருங்க, அப்படியே வாட்ச் பண்ணுங்க. நான் ஃபினிஷ் பாஸ் வரும்போது சிமுலேஷனை ஸ்லோ பண்ணி நான் காமிக்கிறேன். இந்த ஃபினிஷ் பாஸ் தான் வந்து நம்மளுக்கு 2022ல மிஸ்ஸிங். அப்போ இது வந்து ஒரு குட் ஆப்ஷன் தான் ஒரு ப்ரோக்ராமர்ஸ்க்கு, கேம் இன்ஜினியர்ஸ்க்கு இது ஒரு குட் ஆப்ஷன்ஸ். இதை 23ல இன்ட்ரோடியூஸ் பண்ணல, 24 இல்ல 25ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கான். லாட்ஸ் ஆஃப் ஃபீட்பேக்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா வைக்கிறேன், ஏன்னா நம்ம போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. இப்பதான் சிமுலேஷன் இங்க இருக்குது, இன்னும் இங்க போனாதான் நம்மளுக்கு அந்த ஃபினிஷ் பாஸ்ன்றது வரும். அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட் அப் பண்றேன். நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம வந்து ஜஸ்ட் வந்து அப்படியெல்லாம் கிளாஸ் எடுத்துட முடியாது. ஏன்னா நம்ம கிட்ட வரவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா போகணும் அந்த ஆசையில தான் வராங்க. ஓகே, அப்படி இருக்கும்போது நம்ம வந்து சும்மா ஒரு நோட்ஸை படிச்சோம் அப்படிலாம் இல்லை. அடுத்தவங்க கிட்ட ஃபீட்பேக் வாங்கி கம்பெனிஸ்ல போய் என்னென்ன பண்றாங்கன்னு கிட்ட இருந்து பார்த்து அதோட நெகட்டிவ் என்ன பாசிட்டிவ் என்ன, முதல்ல நெகட்டிவா அப்சர்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அதை பாசிட்டிவா நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ நான் 4 இயர்ஸா வெறும் ட்ரெயினரா மட்டுமே இதுல இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன்றப்போ எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் இதை விட்டு போக எனக்கு சுத்தமா மனசே கிடையாது. இப்போ ஃபினிஷ் பாஸ் இன்னும் இல்லை, இனிமேல் தான் வரும். வெயிட் பண்ணுங்க, அது ஃபுல்லா முடிக்கணும். அந்த பர்டிகுலர் ஏரியாவெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஃபினிஷ் பாஸ் வரும். அது வாமா மின்னல்ன்ற மாதிரி சறுக்குன்னு வந்துட்டு போயிடும். ஏன்னா ஒரே பாஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். அவ்வளவுதான். ஓகே, ஸோ இப்போ நீங்க அந்த வால்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு அந்த பிளெஞ்சிங் ஆன இதுவே இல்லை. தெரியுதா உங்களுக்கு டிஃபரன்சஸ்? கிளியரா தெரியும் நினைக்கிறேன். 2022க்கும் இது 2022. ஓகே, இதுல பண்ண சிமுலேஷன் ஸ்கிரீனை நான் ஓபன் பண்றேன். ஸ்கிப் பண்ணிருக்கேன். ஓகே, அதனால அனிமேஷன் அந்த மாதிரி ஃபாஸ்டா போகுது. டூல் பாத் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதுல பாத்தீங்களா, இது வந்து 2022. இந்த பாருங்க, தெரியுதா? அதே வந்து 25ல பாருங்க, இது 25. ஸோ இந்த ஃபினிஷ் பாஸ் வந்து நம்மளுக்கு 22ல இல்லை. அதுதான் ஒரு இது பேராமீட்டர்ல இந்த ஃபினிஷ் பாஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இது 22ல வந்து பிளெண்ட்லயும் பீல்லையும் கொடுத்துருக்கானுங்க. பிளெண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, பிளெண்ட்லயும் பீல்லையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன் 25ல. ஓகே, ஸோ பார்த்துட்டீங்களா? ஸோ 2025. ஓகே, ஸோ மெயினா இந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்க வந்து கத்துக்கணுமேன்றதுக்காக கத்துக்காதீங்க. இதை ஒரு பணம் சம்பாதிக்கிற மென்பொருளா பார்க்காம இது வந்து நீங்க அனுபவிச்சு ஃபீல் பண்ணி கத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன மாதிரி நீங்களும் வந்து, ஏன்னா நான் ட்ரெயினரா மட்டுமே இது இவ்வளோ நாள் இருக்கேன், எத்தனையோ பேருக்கு ட்ரைனிங் எடுத்திருக்கேன், எனக்கு போர் அடிச்சதே கிடையாது. நிஜமா போர். ஒரே டாபிக் நாங்க எடுக்கிறோம்ல, இப்போ இதே டைனமிக் நாங்க இன்னொருத்தங்களுக்கு எடுப்போம், ஒரே நாள்ல 4-5 பேரு கூட எடுப்போம். ஆனா போர் அடிச்சதே கிடையாது. அதுக்கான ரீசன் என்னன்னா, இதை வந்து நம்ம அனுபவிச்சு பண்ணணும், அதோட ஒன்றி போயிடணும். என்னோட ஃப்ரெண்டு மாதிரி, அது மாதிரி. ஓகே, ஸோ அப்படி இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் தான் தெரியுது. எல்லாமே தெரியும்னு நான் சொல்ல வரல, தெரியும் எனக்கு. ஓகே ஓகே, அதுக்காக எல்லாமே அப்படின்றது இல்லை, அப்படி சொல்லவும் கூடாது, தெரியும். ஓகே, ஸோ அதனால நீங்களும் கத்துக்கோங்க, நல்லா கத்துக்கோங்க. ஜாப் வேக்கன்சிஸ் நிறையவே இருக்கு. நீங்களே இண்டீட்ல பார்க்கலாம், நார்குரியில பார்க்கலாம். மாஸ்டர் கேம்னு போட்டாலே நிறைய ஜாப் வேக்கன்சிஸ் வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான்,
இது இன்ஜினியரிங் தான் படிக்கணும், டிப்ளமா தான், அப்படிலாம் கிடையவே கிடையாது. யார் வேணா படிக்கலாம். இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், யார் வேணா படிக்கலாம். ஓகே, you are all people welcomes to CNC field. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ ஏதாவது பர்சனலாக பேசணும், காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பத்மநாபன் சார் நம்பர் இருக்கும், கால் பண்ணுங்க, பேசுங்க. அவர் என்கிட்டயும் சொல்லுவாங்க. என் பேர் சரவணன். ஓகே, ஸோ குட் லக் அண்ட் ஆல் த பெஸ்ட்.